பல வருடங்களாக நடத்தி கொண்டு வந்தோம். கொரோனா காலத்தினாலே தடைப்பட்டு விட்டது. இந்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த நோயிலிருந்து மீண்ட போராளிகளுக்கு நமது வாழ்த்துக்களையும் சொல்லி அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது. இரண்டாவது, இந்த நோயை பற்றிய பயம் வேண்டாம், இதை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் என்ற செய்தியை உலகுக்கு தெரிவிப்பது. மூன்றாவது, இந்த நிகழ்ச்சியினாலே புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவது. ஆக புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் புகை, மது, உடல் பருமன், அசைவ உணவு, ரசாயன ஆலைகள், கலப்படம், இன்னும் பல கிருமிகளினாலே HIV, HPV, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் போன்ற கிருமிகளினால் மற்றும் பல காரணங்களினாலே வருகின்றது. ஆக இது ஒரு நோய் தான், இது ஒரு சாபக்கேடு அல்ல. எனக்கு ஏன் வருகின்றது என்ற ஒரு மனோபாவம் தேவையில்லை. சுமார் 10% பரம்பரை நோயினால் வரலாம், 90% நம்முடைய வாழ்க்கை முறையினாலே வருகின்றது. எனவே இதை வராமல் தடுத்து கொள்வது மிகவும் முக்கியம். அதற்கு ஒரு நெறியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புகைப்பிடிக்காமல், மது அருந்தாமல், அசைவ உணவு அதிகமாக உண்ணாமல், பால் பொருட்கள் அதிகம் உண்ணாமல், ஜங்க் ஃபுட் என்று சொல்கின்றோமே அதை தவிர்த்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயிற்சி செய்து நம்முடைய இம்யூனிட்டியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இது வருமுன் காப்பது. வந்தபின் காப்பதற்கு நாம் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். 40 வயதுக்கு மேல் வருடம் ஒரு பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும். சில நோய்களுக்கு இப்பொழுது ரத்தத்திலேயே அந்த மாதிரி புற்றுநோய் வரலாம் என்கிற அறிகுறியை காண முடிகின்றது. எனவே பரம்பரையாக வருகின்ற வியாதிகளுக்கு ரத்தத்தின் மூலமாகவே ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அதைவிட வருடம் ஒரு முறை 40 வயதுக்கு மேல் அதிகம் பேர் செக்கப், மாஸ்டர்கள் செக்கப் செய்து கொள்கின்றார்கள். அதோடு கேன்சர் செக் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் ஆரம்ப நிலையிலேயே நாம் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது சுலபமாக இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். ஆக நேரமின்மையால் அதிகம் பேசவில்லை. உங்களை வாழ்த்துவதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரியோர்கள், சமுதாய ஆன்மீக பார்வை கொண்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவை உங்களோடு கலந்து கொண்டாடுவதற்கு மிகுந்த சந்தோஷம் நிறைவு வருகிறது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நெறியோடு இருந்தால் இந்த வியாதியை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் இந்த விழாவிற்கு வந்த இந்த அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.